ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டே இல்லை காய்ஸ். Wait a minute. ஆகஸ்ட் 15th இண்டிபெண்டன்ஸ் டேக்காக சூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் சாய்ஸ் இல்லை. எஸ், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு ஃப்ரீடம் கொடுத்துட்டு இந்தியா விட்டு வெளியேறலான்னு சூஸ் பண்ண டேட் ஜூன் 1948. பிகாஸ் ரூலிங் பவர் ஒரு கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்னொரு கவர்மெண்ட் கிட்ட டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுனால அந்த இடத்துல நிறைய பிரச்சனை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்காம எல்லாம் சேஃபாக முடியணும்னு ஜூன் 1948 பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டைமில் இந்தியாவோட கவர்னராக இருந்த லார்ட் மவுண்ட் பேட்டன் தான் இந்தியாவுக்கு 1 year முன்னாடியே ஃப்ரீடம் கிடைக்கணும்னு, அதாவது ஆகஸ்ட் 15th 1947 கிடைக்கணும்னு பிளான் பண்ணுறாரு. அதுக்கான ரீசன் இந்தியாவுக்கு சீக்கிரமாக ஃப்ரீடம் கிடைக்கணும்னு எந்த ஒரு நல்லெண்ணமும் இல்லை. உண்மையான ரீசன் என்னன்னா, லார்ட் மவுண்ட் பேட்டன் வேர்ல்டு வார் 2 கமாண்டராக இருந்தபோது ஜப்பான் ஆகஸ்ட் 15th 1945 அப்போ எங்களால் இன்னும் எந்த ஒரு பொருளையும் ஈடுபட முடியாதுன்னு சரண்டர் ஆகுறாங்க. ஜப்பான் சரண்டர் ஆன இந்த ஒரு நாளை லார்ட் மவுண்ட் பேட்டன் அவரோட ஒரு பர்சனல் விக்டரி டேவை கன்சிடர் பண்றதுனால இந்தியாவுக்கு சேம் இதே டேட் ஃப்ரீடம் கொடுத்தா அது அவருக்கு இன்னுமே மெமரபிளா இருக்கும்னு லார்ட் மவுண்ட் பேட்டன் சூஸ் பண்ண டேட் தான் ஆகஸ்ட் 15th 1947. ஆனால் இந்தியன்ஸ் நமக்கு நம்ம இண்டிபெண்டன்ஸ் டேவை சூஸ் பண்ற இண்டிபெண்டன்ஸ் கூட கொடுக்கல. வேதனையா இருந்தாலும் வேதனையா இருக்கு.